இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்செட் மற்றும் டிஆர்பிக்கான காப்பியங்கள் பகுதியில் உள்ள பகுதியை பார்க்கலாம். அதில் ஐஞ்சிரும் காப்பியங்களில் சூளாமணியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதோட ஆசிரியர் வந்து தோலாமொழி தேவர். காலம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. பாடல்கள் வந்து 2330 பாடல்கள். சருக்கங்கள் வந்து 12 சருக்கங்களை உடையது. பாவகை வந்து விருத்தப்பா. சமயம் வந்து சமணம். இந்த சூளாமணியோட பெயர் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுல மிக்க ஒளிச்சிறப்பு மற்றும் நன்மை சிறப்புகளை உடையதான் சூளாமணி. ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு திவிட்டனும் விஜயனும் சூளாமணி போல் ஒளிர்ந்தமையால் இந்நூல் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். சூளாமணியோட கதை சுருக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுல சுரமை நாட்டு மன்னன் பயாபதி, இவனுக்கு 2 மனைவியர் இருக்காங்க. அந்த 2 மனைவியர்களுக்கும் 2 புதல்வர்கள் இருக்காங்க. விஜயன் திவிட்டன் அப்படிங்கிற 2 புதல்வர்களை வந்து அவங்க பெறுறாங்க. அஸ்வகண்டன் அப்படிங்கிற விஜயன் தலைவன் வந்து தன்னை பணியாத திவிட்டன் மீது கோபம் கொள்கிறான். மாயசிங்கத்தை திவிட்டன் மீது ஏவுகிறான். அவன் முன் இருக்க வந்து அந்த மாயசிங்கத்தால் முடியலை, அது ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் குகையிலிருந்து வெளிப்பட்ட உண்மையான சிங்கம் வந்து திவிட்டன் கூட போது திவிட்டன் வந்து அந்த சிங்கத்தையும் வென்று அடக்குகிறான். அஸ்வகண்டன் மகள் வந்து சயம்பவையை வந்து மணக்கிறான். ஏற்பட்ட போரில் வந்து அஸ்வகண்டன் வந்து திவிட்டனால் கொல்லப்படுகிறான். திவிட்டன் வந்து குண்டெடுத்து தன் கையால் தாங்கி தான் வந்து ஒரு வாசுதேவன் அப்படிங்கிறத காட்டுகிறான். திவிட்டனுக்கு வந்து ஜோதிமலை என்னும் ஒரு பெண் மகவு பிறக்கிறது. அவள் வந்து அமுதசேனன் அப்படிங்கிற மாமன் மகனை வந்து மணக்கிறான். இறுதியில் வந்து உலக இன்பம் துறந்த திவிட்டன் துறவு மேற்கொண்டு முத்தி பெறுகிறான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கதை சொல்லணும்னா, ஒருவனை வந்து யானை துரத்துது. பயந்து ஓடியவன் பாலும் கிணற்றில் போய் விழுகிறான். கிணற்றில் வந்து பாம்பு இருப்பதை கண்டு உயிருக்கு அஞ்சி கிணற்றில் ஊசலாடிய ஒரு கொடியை பிடித்து வந்து என்ன செய்கிறான், தொங்குகிறான். மேலே வந்து மதையான, கீழே பார்த்தோம்னா விஷமுள்ள நாகம். இந்நிலையில் வந்து மேலே இருந்து ஒரு தேன்கூட்டிலேருந்து ஒழுகிற ஒரு தேன் துளி வந்து அவன் வாயில் வந்து விழுது. உயிருக்கு இறுதி பயக்கும் சூழலிலும் கூட அவன் வந்து அந்த ஒரு தேன் துளியை சுவைத்து இன்பம் எய்துகின்றான். அப்போ உலக வாழ்வு வந்து இத்தகைய நிலையாமையினே உடையது அப்படிங்கிறது சூளாமணி வந்து நமக்கு அறிவுறுத்துகிறதுன்னு சொல்லலாம். சூளாமணியோட மரபு குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ புராணம் அப்படிங்கிற ஒரு வடமொழி நூலை தழுவி தான் சூளாமணி எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க. சூளாமணி எந்த வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீ புராணம் அப்படிங்கிற நூலை தழுவி தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். விருத்தப்பாவை கையாள்வதில் தோலாமொழி தேவர் சீவக சிந்தாமணி ஆசிரியரை பின்பற்றிய போதிலும் சில இடங்களில் அவரையும் மிஞ்சிவிட்டார் என்று மூவா குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி பாகவதமும் சூளாமணியும் கதை கூறும் போக்கில் ஒத்துள்ளன அப்படின்னு டாக்டர் தமிழண்ணன் கூறுகிறார். மைசூர் மாநிலத்தில் உள்ள சிரவணபெலகொலாவில் கல்வெட்டில் தோலாமொழி தேவர் பற்றிய குறிப்பு காணப்படுகிறதுன்னு சொல்லலாம். சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையது சூளாமணி அப்படின்னு கீவா ஜெகநாதன் பாராட்டுகிறார். சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் இல்லை அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிறப்பிக்கின்றார். பாகவதத்தில் வரும் கண்ணன், பலராமன் போன்ற நூலின் கதை மாந்தர்களான விஜயனும் திவிட்டனும் சித்தரிக்கப்படுகிறார்கள். கரிய நிறத்தவனான திவிட்டன், வெண்ணிறத்தவனான விஜயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவரின் அழகையும் தோலாமொழி தேவர் என்னது 10 பாடல்களுக்கும் மேல் வந்து வர்ணித்து எழுதியிருக்காரு. இப்போக்கு வந்து பிற்கால உலா இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சிறு ஐஞ்சிரும் காப்பியத்தில் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா யசோதரா காவியம். யசோதரா காவியத்தோட ஆசிரியர் வந்து வெண்ணாவலூர் உடையார்வே. இவரோட காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் வந்து 320 பாடல்களை உடையது. சருக்கங்கள் வந்து 5 சருக்கங்களை உடையது. பாவகை என்னன்னு பார்த்தோம்னா விருத்தப்பா. சமயம் வந்து சமணம். இந்த யசோதரா காவியத்தோட உள்ளடக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுல உதயநாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயருசி அபயமதி அப்படிங்கிற 2 அண்ணன் தங்கைகளை வந்து என்ன செய்கிறாரா, உயிர் பலி கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்திலும் கூட இவங்க 2 பேரும் அஞ்சாமல், அதாவது பயப்படாமல் இருக்கிறத பார்த்து காரணத்தை வினவுறான் மாரிதத்தன். காரணத்தை வினவும் போதில் இவங்க வந்து தங்களோட முற்பிறவி கதையை வந்து எடுத்துரைக்கிறாங்க. என்னென்னு பார்க்கும்போதுல அவந்தி நாட்டு மன்னன் அசோகன், மகன் வந்து யசோதரன். இந்த யசோதரனோட மனைவி வந்து அமிர்தமதி என்ன செய்கிறான்னா, யானை பாகன் ஒருவன் பாடிய மாலவ பஞ்சமம் அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசையை கேட்டு வந்து மையலுறுகிறார். யானை பாகனுடன் தகாத நட்பு கொள்கிறார். தடையாக இருந்த கணவன் யசோதரனையும் மாமியாராகிய சந்திரமதியையும் உணவில் விஷம் கொடுத்து வந்து என்ன செஞ்சுறாங்க, கொன்றார். கொல்லப்பட்ட இருவரும் பல பிறவிகள் எடுத்து இறுதியில் வந்து அபயருசி அபயமதியாக பிறக்கின்றனர். அப்படிங்கிற பிறவி கதையை வந்து கேட்டு உயிர்கொலையின் தீமையை உணர்ந்த மாரிதத்தன் என்ன செய்யறான், துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறான். யசோதர காவியத்தின் மரபு குறிப்பு என்னன்னு பார்க்கும்போது வடமொழியில் குணபத்திரர் எழுதிய உத்தம புராணத்தில் யசோதரன் கதை வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி புட்பந்தர் எழுதிய யசோதர சரிதம் என்னும் நூலை தழுவி தான் யசோதர காவியம் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த யசோதர நூல் காவியம் வழியாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, உயிர்கொலை தீது தவறானது அப்படிங்கிறத தெரிய முடியுது. சிற்றின்பத்தோட சிறுமையையும் பேரின்பத்தோட பெருமையையும், இசை வந்து காமத்தை தூண்டும் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் அறிய முடிகிறது. மாலவ பஞ்சமம் அப்படிங்கிற கர்நாடக இசை நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது.
கர்நாடக இசை நூல்களான சங்கீத சூரியோதயம், சாரங்கதர பத்ரி அப்படிங்கிற ஆகியவற்றிலலாம் மாலப பஞ்சம் அப்படிங்கிற இசை வந்து குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. யசோதர காவியத்தில் வந்து பின்னோக்கூத்தி கையாளப்பட்டுள்ளது. இப்போ இந்த 2 சிறு காப்பியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்த வீடியோவில் மீதமுள்ள 2 சிறு காப்பியங்களையும் பார்க்கலாம்.